வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்போ அதிமுக என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள்கிட்டையும் கருத்து கணிப்புகள் கேட்கப்படுது. என்ன தோல்விக்கு என்ன காரணம்னு ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. இதுவும் சைமல்டேனியஸாக இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணம் கிளம்பிட்டாங்க. தென்காசியிலிருந்து சுற்றுப்பயணம் கிளம்பியாச்சு. இப்போ அவர்களுடைய சுற்றுப்பயணம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொல்கிறாரு. சசிகலா சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்துக்கே அவர் எதுவும் பண்ணலை, தமிழ் சமூகத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு அவர். இன்னொரு புறம் அதிமுகவினர் எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த மாதிரியான நபர்கள்கிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்குன்னு சொல்கிறாரு. நம்ம எப்படி இந்த சம்பவத்தை பார்க்கறது? இதில் ஒரு 4 விஷயம் இருக்குது, அடங்கியிருக்கு. அதில் மக்கள் நலமும் அதில் ஒன்று இருக்குது. அதை நம்ம கடைசியாக பேசுவோம். முதல்ல இதில் பார்க்க வேண்டிய பார்வை என்ன, அதிமுக என்ற கட்சி. அதிமுகன்ற அந்த கட்சி உதயமான பிறகு காமராஜர் என்ற மிகப்பெரிய ஒரு தலைவரே அரசியல்லேருந்து கொஞ்சம் அப்புறப்படுத்தப்படுறார். அதாவது வாக்கு அரசியல், கண்ணியத்திலோ திட்டத்திலேயோ இல்லை ஆட்சியிலையோ கிடையாது. வாக்கு அரசியலிருந்து ஐயா காமராஜர் அவர்கள் அகற்றப்படுகிறார். காரணம் அதிமுக அங்கே உருவெடுக்கிறது. அதிமுக உருவெடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, 100 விழுக்காடு வாக்குகளில் காங்கிரஸ் கட்சியும் திராவிட கட்சிகளும் பிரித்து, அதாவது திமுகவும் பிரித்து கொண்டு வந்த வாக்குகளை அதிமுக உள்ளே காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கை பெற்றுக்கிட்டு காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சியை தமிழக அரசியலேருந்து அப்புறப்படுத்தி தள்ளிவிட்டு அந்த நிலை இன்று வரலும் நடக்குது. அப்படி இருந்த ஒரு அதிமுக, சாதி மதம் பேதம் எதுவுமே இல்லை, இனம் என்பது ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை இவர் ஒரு மலையாளி, இவர் தமிழகத்தை சார்ந்தவர் இல்லை, இவர் இலங்கையை கொஞ்சம் பூர்வீகமாக கொண்டவர், இவர் வெள்ளையாக இருக்கிறாரு, இது திராவிட கலரே கிடையாது இது, அதுக்கப்புறம் இவர் தமிழ் உச்சரிப்பு வராது, இவருக்கு பேச தெரியாது, தமிழுக்கும் இவருக்கும் சம்பந்தமே கிடையாது, இப்படியெல்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணியும் அந்த பிரச்சாரம் எதுவுமே வேலை செய்யாமல் எல்லாமே தவிடுபடியாகி போடும். அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், அண்ணாவோட தம்பி நான், என்ன சந்தேகப்படாதீங்க. அதுதான் அவர் முன்வைத்த பிரச்சாரம். அவர் பணம் கொடுக்குறப்போ அப்படின்னு சொன்னப்போ அண்ணா சொன்னது விருகம்பாக்கம் கூட்டத்தில், ராமச்சந்திரா உன் பணம் எனக்கு வேணாம், உன் முகத்தை காட்டு போதும், நீ முகத்தை காட்டினாவே எனக்கு 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே வரும் அப்படின்னார். அதுதான் அந்த ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தவர். அதனால தான் அண்ணா நாமம் வாழ்க, அண்ணா நாமம், அண்ணாவோட புகழ் இன்னி வரலும் அதிமுக காரர்கள் பேசிட்டாங்க. அப்படி இருந்த அதிமுகவை இன்றைக்கி ஒரு சாதிய கட்சியை விட மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு சென்றாங்க இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள். அம்மையார் சசிகலா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சாதிக்கு முக்கியத்துவம் இருக்குது, அவங்களே எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அவங்க குறிவைத்து சொல்வது இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொங்குக்கு சொந்தக்காரர்களான சாதியினர். இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தஞ்சாவூர், தேனி, உங்களுக்கு திருநெல்வேலி இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்குளத்தூரை நீங்கள் இது பண்ணுறீங்க. இப்போ முக்குளத்தூரா கவுண்டரா அப்படின்ற மாதிரி ஒரு சாதி அமைப்பாக அதை மாற்றிட்டாங்க. அதிமுக எந்த காலத்திலுமே இந்த மாதிரி சாதி ரீதியான ஒரு விஷயங்களை இது பண்ணலை. ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கு சீனிவாசன் அவர்கள், அவருக்கு நெருக்கமான ஒரு சிலர் போயிட்டு அம்மாவை போய் பார்த்துட்டு சீட்டு கேட்குறாங்க. விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க, நாங்கள் சாதி அமைப்பு வச்சுருக்குறோம், அதனால் நீங்கள் நாங்கள் இறை நம்பிக்கை இருக்குது, எங்கள் பார்த்திங்கன்னா இந்த சாமிக்கு நகை செய்கிறதாகட்டும் எல்லாமே இதெல்லாம் தெய்வ வழிபாடு எல்லாமே இருக்குது, நீங்கள் பண்ணணும். எனக்கு அதிலெல்லாம் சந்தோஷம், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் எந்த ஒரு சாதி அமைப்பு வந்தாலும் சாதி அமைப்புக்கு அதிமுகவில் இடம் இல்லை. அதேமாரி டாம்பரன்ஸ், இந்த தமிழ் பிராமின்ஸ் அசோசியேஷன் டாம்பரா சொல்லிட்டு அவங்களும் போய் பார்க்குறாங்க. இல்லைங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், கூட இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் கட்சிக்காரருக்கு உங்கள் இயக்கத்தை சார்ந்தவருக்கு சீட்டு கொடுக்குறதுக்கு அதிமுக இல்லை, எல்லா சாதிகாரங்களும் எங்கள் கட்சியிலே இருக்கிறாங்க, நாங்கள் அவங்களுக்கு சீட்டு கொடுப்போன்னு சொல்லிட்டு கு சீனிவாசன் சொல்லிட்டு ஒருத்தருக்கு சட்டமன்ற பூங்காநகர் பகுதியில் சீட்டு கொடுக்குறாங்க, அந்த விஸ்வகர்மா. அதேமாதிரி தமிழ்நாடு யாதவ மகாசபையிலேருந்து போயிட்டு பேசுகிறாங்க, கார்டனுக்கு போகிறாங்க, ரூட் எடுக்கிறாங்க. அப்போது கண்ணப்பன் அவர் அந்த பழைய ஒரு நிலையில் இல்லை, அதாவது அதிமுகவுக்கும் அவருக்கும் ஒரு பிளவு தள்ளி இருக்கிற காலகட்டங்கள். அப்போது நம்ம யாதவ மகாசபை நம்ம போனால் நம்மளை எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. அந்த சாதி அமைப்பார் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், பூங்கொத்து இருந்தால் குதிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. என்னங்க சீட்டு எங்கள் கட்சியிலே இடையர்கள் இருக்கிறாங்க, அதில் யாருக்கு தகுதி யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அது போயிடும். இந்த செட்டியார், இடையர், கோனார், விஸ்வகர்மா, அது இது செட்டியார், கவுண்டரு, நாயுடு, முதலியார், தேவர், இந்த கதையெல்லாம் இங்கே வேணாம் அப்படின்றது தான் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆனால் இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்னா, முழுக்க பச்சையாக சாதி அரசியல் பேசுகிறாங்க. இது அதிமுகவுக்கு உகந்ததில்லை. இது 2வது பார்வை. 3வது பார்வை, இப்போ அம்மையார் சசிகலா அவர்கள் அவங்க வீட்டிலே ஒருத்தர் எவ்வளோ நாள் தான் உட்கார்றது, அவங்க அரசியல்னால் என்னன்னு தெரியும், அரசியலில் தகுடு தத்துவம், சித்து விளையாட்டு எல்லாம் இவர்களை விட அதிகமாக தெரியும். இவர்களை உருவாக்கி விட்டவர் ஒரு காலத்தில்.
அவங்களுக்கு ஓரளவுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா நடக்கிறாங்க, போகிறாங்க. அப்படி இருந்த ஒரு ஆளை வந்துட்டு நீங்கள் வீட்லேயே எதுக்கு வச்சுருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சுற்றுப்பயணம் போகிறாங்க. அவங்களுக்கு பொழுது போலன்னு கூட போவாங்க. இல்லை திமுகவை எதிர்க்கணும்னு கூட போவாங்க. உங்களுக்கு இங்கே என்ன பிரச்சனை? பொதுச் செயலாளர் ஆயிட்டீங்க, கட்சியை விட்டு தூக்கிட்டு அவங்க போராட்டம் அதை வெளியில் போகிற அன்னைக்கு வந்துட்டு அவர்களை நம்பாதீர்கள், அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சாதிக்கு என்ன பண்ணாங்க, இந்த சாதிக்கு என்ன பண்ணாங்க, எதுக்கு அதிமுக எதுக்கு அவங்க போகிறாங்க? அவங்க வந்து ஜெயில் குற்றவாளி. அம்மையார் சசிகலா வந்து புனிதர் அல்ல. ஜெயிலில் குற்றவாளி என்று நிறுவனமாகி தண்டனை குற்றவாளியை பார்த்து ஒரு குற்றவாளியை பார்த்து பயப்படுறீங்கன்னா அப்போ உங்களோட கெப்பாசிட்டி என்ன? ஒப்பற்ற தலைவர் உங்க பின்னாடி இருக்கிறாரு, ஏன் அந்த அம்மையாரை பற்றி களத்தில் எதிர்த்து போராடக்கூடிய இல்லை தேர்தல் நிற்கக்கூடிய ஓபிஎஸ்ஸே வந்து பெருசாக எடுத்துக்காத எடப்பாடியின் டீம் வந்து சசிகலா பற்றி ஏன் பயப்படணும்? ஒரு காலத்தில் நம்ம பார்த்தோம் இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, கார்டனுக்கு போகும்போது எப்படி உள்ளே போவாங்க, எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டன்ற மாதிரி இப்படி போன சூழ்நிலை தான் இருந்தது. ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி 4 வருடம் 2 மாதம் ஆட்சியில் நீடிப்பாரான்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் நீடித்து அவருக்குன்னு ஒரு பொசிஷனை கன்சால்டேட் பண்ணிக்கிறார், அது உண்மை. ஆனாலும் மற்றவங்களுக்கு அந்த பயம் இன்னும் போகல. சசிகலா அவர்களை பார்த்தா அடிமனசில் இன்னும் ஒரு பயம், எங்கே நம்ம திரும்பியும் போய் மறுபடியும் இப்படி கும்பிடு போட்டு நிற்கணுமோ, நம்மளாக இருக்க முடியாதோ, சுயமாக இருக்க முடியாது. இன்றைக்கி பாருங்கள், செல்லூர் ராஜு ஒரு கருத்து சொல்கிறாரு, ஜெயக்குமார் அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறாரு, சிவி சண்முகம் கருத்து அவர் கேட்கவே வேணாம், அப்போவே அவர் பட்டாசு தான். அவருக்கு என்ன தோணுதோ யாராக இருந்தாலும் சரி மூஞ்சிக்கு நேராக பேசிட்டு வர, அந்த நார்த்து தமிழ்நாடுக்கு இருக்கிற அந்த ஒரு தெளிவு அவருக்கு எப்பவுமே உண்டு. செங்கோட்டையன் அவர்கள் கொஞ்சம் மெல்லமாக பேசுவார், கொஞ்சம் யோசித்து பேசுவார், எல்லாம் பேசுகிறாங்க. இந்த பேச்சுரிமையே போயிடுமோ இந்த அம்மா வந்தால் திருப்பி மறுபடியும் யாரெல்லாம் போய் அங்கே செட்டில் ஆவாங்க அப்படின்னு அந்த ஒரு பயம், ஆழ் மனசில் இருக்கிற பயம் இவங்களாம் இப்படியெல்லாம் பேச வைக்கும். இல்லைனா தேர்தலே நிற்காமல் ஒதுங்கி போனாங்க, அவங்க பாட்டுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன அதனால் நம்ம வேலையை பார்ப்போம், மக்களுக்கு உண்டான அரசியல் பண்ணுவோம். கரண்ட்டு பில்லு போராட்டம் இருக்குது, அடுத்து அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளுக்கு தண்ணி வரலை, காங்கிரஸுக்காரங்க தரமாட்டேன்றாங்க, திமுக இங்கே கூட்டணியில் இருக்குது, அதுக்கு ஒரு நிர்பந்தம் கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் பாரத பிரதமர் மோடி அட்ரஸே காணோம், ஜெயிச்சவர் திருப்பி மறுபடியும் வெளியூராக போக ஆரம்பிச்சிட்டார், இங்கே வர வேண்டிய பணம் பற்றாக்குறை அது இது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. 2-3 இடத்துல வந்து மேயர் சரியில்லைன்னு மேயரே ராஜினாமா பண்ண வச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் உள்ளாட்சியில் நம்ம என்ன பண்ணுறோம்? இதை எதுவுமே கவலைப்படாமல், மக்களுக்கு உண்டான அரசியல் எதுவுமே பண்ணாமல், எதிர்கட்சி நாங்கள் தான் சொல்லிவிட்டு சசிகலா அவர்கள் போகிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் உங்களெல்லாம் உருவாக்கி விட்டதே அவங்க தான். இது நான் சொல்லலை, நீங்களே கடந்த காலத்தில் போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கீங்க, அந்த போஸ்டர்கள் தான் சாட்சி. தியாக தலைவி சின்னம்மானு பட்டம் கொடுத்து எங்கள் ஐயா நீதியரசர் திரு குன்னா அவர்கள் என்ன சொன்னார்? மைக்கேல் டி குன்னா குற்றவாளின்னாரு. குற்றவாளிக்கு நீங்கள் என்ன போஸ்டர் ஓட்டினீங்க? தியாக தலைவி, புரட்சித்தாய், சின்னத்தாய், சின்னம்மா அப்படின்லாம் போஸ்டர் அடித்து ஒட்டிட்டு அவ்வளவும் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து அந்த அம்மா என்ன பண்ணாங்க? எதுக்கு அப்போ நீங்கள் அவங்களுக்கு போஸ்டர் ஓட்டினீங்க? எதுக்கு அவங்க காலில் விழுந்து கும்பிட்டீங்க? சரி, ஒன்று நன்றி மறந்துட்டீங்க, ரைட்டு. இப்போது நான் இதில் என்ன பார்க்குறேன்னா, அவங்க மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, உங்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அவங்களுக்கு தண்டனை வந்துச்சு, உங்களுக்குலாம் வரல, அவ்வளோதானே வித்தியாசம் அடிப்படையில் கோர்ட்டு பார்வையில். அப்புறம் இன்றைக்கி போய்ட்டு அவங்க வெளியில் பிரச்சாரம் பண்ணுறாங்க, பயணம் பண்ணுறாங்க அப்படின்னும் அதை குறை சொல்கிறீங்க, அதை கொச்சைப்படுத்துறீங்க. ஏன்? என்னை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவரும் இந்த மாதிரி பயணம் போகணும், எல்லாரும் பிரச்சாரம் பண்ணணும். அப்போ தான் போகிற இடத்துல ஒரு 4 பேரை பார்த்து சிரிப்பாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க, கூட இருக்கவங்களுக்கு ஏதோ செலவு பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட மக்கள் காசு போவானான்றீங்க. ஏன் உங்கள் தலைவர் போக வேண்டியது தானே? அவர் போய் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணட்டும். என்ன பண்ண போகிறாங்க அவங்க போயிட்டு? நிஜமாக மோடியை பற்றி எதிர்த்து பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? திமுகவை பற்றி எதிர்த்து பேசணும். நீங்கள் திமுகவையும் எதிர்த்து பேசலாம், மோடி அவர்களையும் எதிர்த்து பேசலாம், நீங்கள் பண்ணலாமே அதை. அவங்கள வந்து போகிறவங்கள வந்துட்டு நம்பாதீங்க கொள்ளாதீங்கன்னா இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி. இவங்க இன்னொரு அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சுற்றி இருக்கிறவங்க சொல்ல தவறுறாங்க. இதனால் சேர்ந்தா இதனால் அதிக பயனை அடைய போகிறது அவர் தான். 3 விஷயம். பிஜேபியோட கூட்டணி கிடையாது. பிஜேபி ஒழிக யாரெல்லாம் சொல்கிறீங்களோ வாங்க அதிமுக, யாருக்கெல்லாம் தைரியம் இருக்குது அப்படின்னு ஒரு டெஸ்ட் வச்சாவே பாதி பேர் ஃபெயில் ஆகிடுவாங்க. வேணாம் நான் உங்கள் கூட வரல, சொத்து பத்து இருக்கிறத பாதுகாக்கிறது அரசியல் பண்ணிட்டுக்கிறோம், நீங்கள் போய் கூப்பிட்றீங்க. ஃபஸ்ட்டு பிஜேபி பிரதமர் அவர்களை விமர்சனம் பண்ணும். அப்படி விமர்சனம் பண்ணுற அதிமுகவோ இல்லை பிரிந்து சென்ற தலைவர்கள் தான் இங்கே வரணும், எதனா ஒரு 2 அறிக்கை விடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேர்ந்துக்கங்கனாவே பாதி பேர் வரமாட்டாங்க. போயிடுச்சா 1. 2வது, அம்மையார் சசிகலாவை கூப்பிட்டு ஒரு அவைத்தலைவரோ இல்லை ஒரு கௌரவ பதவி எதனா கொடுத்தா அவங்க வந்துட்டு அதை வைத்து வந்து திருப்பி மறுபடியும் ரீவர்க்கு பண்ணி எல்லாத்தையும் ஆளை சேர்த்து பண்ணுறதுக்குள்ளே 4-5 வருஷம் ஆகும்.
உடனே அது சாத்தியம் கிடையாது. இவ்வளோ மாவட்ட செயலர் கையில் வச்சுருக்கீங்க, இவ்வளோ சட்டமன்ற உறுப்பினர் வச்சுருக்கீங்க, எதுக்கு உங்களை நீங்களே நம்ப மாட்டேன்றீங்க, எதுக்கு பயப்படுறீங்க? அடுத்தது ஓபிஎஸ் அவர்கள். அவர் வந்து நீங்கள் இப்போ சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒரே நேரத்தில் சேர்த்தா கூட சம்டைம்ஸ் பிரச்சனை வரும். இல்லை ரெண்டுத்தில் யாருன்னா ஒருத்தர் சேர்த்தா கூட பாதி பிரச்சனை போகும். இல்லை எதுவுமே வேணாம், டிடிவி தினகரனோட கூட்டணி, உங்கள் சக்திக்கு என்னவோ சீட்டு தரேன், குக்கரில் நிற்காங்க ரெட்டையில் நிற்க, முடிஞ்சு போச்சா? இந்த சைடும் ஆஃப், அந்த சைடும் ஆஃப். சாதி ரீதியாக தானே நீங்கள் பேசுகிறீங்க. டிடி தினகரன் என்ன சாதி? அவர் ஒரு இயக்கம். உன் கட்சிக்கு நீங்கள் பொதுச் செயலாளர், என் கட்சிக்கு நான் பொதுச் செயலாளர், முடிஞ்சு போச்சா? அப்போ சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த சொல்யூஷன்ஸை கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஐயா தயாராக இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு, இவங்கெல்லாம் இல்லாமலே நான் ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறார். அப்போ ஒன்று இவங்களை இதில் யாருன்னா ஒன்று ரெண்டு சேர்க்க முடியுமா? இல்லை இதில் ஒன்று சரி 3த்துமே நான் தள்ளி வச்சிடுறேன், இந்த 3 பேருமே எனக்கு வேண்டாம், இந்த 3 பேரில் யார் வந்தாலும் என்னோட தலைமையை கேள்வி கேட்பாங்க, என்ன வந்து கஷ்டப்படுத்துவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு இருந்தது, இந்த மாதிரி பிரச்சனை கலைஞர் அவர்களுக்கு இருந்தது, இந்த மாதிரி பிரச்சனை எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது, அண்ணாக்கே இருந்துச்சு. சம்பத் அவர்களையும் கலைஞர் கருணாநிதி அவர்களையும் ஒரே நேர்கோட்டில் வைக்க முடியாமல் கஷ்டப்பட்ட தருணங்கள் ஜாம்பவனான அறிஞர் அண்ணாக்கு இருந்தது, பெரியாருக்கு அந்த பிரச்சனை இருந்தது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு திரும்ப ஒரு முதலமைச்சராக மக்களே தேர்ந்து உங்களை எடுக்கணும்னா இந்த பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கணும். இந்த பிரச்சனையை வந்து தவிர்த்து ஓடக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா, எனக்கு தலைவலி கம்மின்னு தோன்றீங்க, ஆனால் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க ஓட்டு கேட்க போகிறது ரெட்டலைக்கு. யாரை எதிர்த்து கேட்க போகிறாங்க? உதயசூரியன் எதிர்த்து கேட்க போகிறாங்க. அப்போ பெரிய நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு தான். நீங்கள் ஸ்மாலர் பிக்சர் பார்க்குறீங்க, லார்ஜர் பிக்சரை மறந்துடுறீங்க. சரி இல்லை அப்படின்னா அப்போது அடுத்த கட்ட வேலையை இப்போவே ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்னும் ஒரு 1.25 வருஷம்தான். இந்த 1.25 வருஷத்தில் எலெக்ஷன் டேட்டு, மழை, அது இதுன்னு ஒரு 3-4 மாதம் போயிடுங்க. இப்போது உங்களுக்கு கையில் வந்து ஒரு 1.5 வருஷம் 1.25 வருஷம் தான் இருக்குது. அப்போ 1.25 வருஷன்றது ஃபாஸ்ட்டாக போயிடும். அப்போது அடுத்த கூட்டணி என்ன, வேறு யாரோட சேர போகிறோம், மாவட்ட செயலர்லாம் யார் சரியாக வேலை செய்யலை, அதுக்கு ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அப்படி ஒரு கூட்டம் நடத்தியே இருக்க வேணான்னு சொல்லிட்டு உண்மையான அதிமுக அந்த அந்த எண்ணோட்டம் இருக்குல்ல, அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, யாரையும் குறை சொல்லாதீங்க, யாரையும் தப்பாக பேசாதீங்க. அப்படின்னா எதுக்கு? அப்போ வெத்தலை பாக்கு வைத்து விருந்து நடத்துறதுக்கு அது தோற்று போயிருக்கீங்க. ஆமாம், இப்போது தஞ்சாவூரை பற்றி சப்ஜெக்ட் வருது. தஞ்சாவூரை பற்றி சப்ஜெக்ட் வரும்போது அங்கே இருக்கிற கட்சிக்காரர்கள் கீழே இருக்கும்போது வைத்திய அண்ணனை பற்றி பேசலாமா, அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு முணுமுணுக்கிறாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, மேலே போன உடனே ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு கருத்து வச்சு ஆஃப் பண்ணுறாரு. உடனே அவர் ஆஃப் பண்ணோன்னே என்ன ஆயிடுறாங்க, அப்படியே பார்க்குறாங்க, தலைவரை பார்க்குறாங்க, அது இப்போ எடப்பாடி பார்க்குறாங்க, அப்படியே உடனே எல்லாமே அந்த சப்ஜெக்டை மறந்துடுறாங்க. அப்போ கீழே அவர் இல்லாதப்போ ஒன்று பேசுகிறீங்க, கட்சிக்கு நல்லது, இவர் திருப்பி கட்சிக்கு வந்தால் ஒரு 5-6 சீட்டில் நம்மளோட வாக்கு விகிதாச்சாரம் கூடும் அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் மேலே போய் எடப்பாடி அவர்களை பார்த்த உடனே என்ன பண்ணுறீங்க, அப்படியே கம்முன்னு உட்காந்துடுறீங்க. அப்போ அதுக்கு எதுக்கு அது ஒரு கூட்டம்? ஒரு உட்கட்சி சுதந்திரம் கூட இல்லை, நினச்ச கருத்தை கூட பேச முடியல. உடனே இவங்கெல்லாம் சொன்ன உடனே அவர் உடனே கூப்பிட்டு இல்லை நம்ம வைத்தியலிங்கத்தை சேர்த்துக்கலாம் அப்படின்னு. வைத்தியலிங்கம் என்ன சொல்ல, இல்லை ஓபிஎஸும் சேர்த்துக்கணும்னு வேறு நடக்க போகிறது இல்லை. பட் அந்த கருத்து பேசுகிறதுக்கே அங்கே யாருமே இவர் வந்து அதை அனுமதிக்க மாட்டார். இன்னொன்று, மாவட்ட செயலர்கள் பூரா பேர் மேலேயும் நிறைய பேர் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது. கீழே இருக்கிற கிளை செயலாளரோ இல்லை ஒரு பை செயலரோ பாக செயலாளரோ வட்ட செயலாளரோ நகர செயலாளரோ எப்படி சொல்லுவாங்க? அதை அவங்கள வச்சுக்கிட்டே கூட்டம் போடுறீங்க. இப்போ பயம் இருக்காது அவங்களுக்கு, என்னடா நம்ம மாவட்டத்தை பற்றி நம்ம தப்பாக சொன்னோமா அப்படி. அப்போ இதெல்லாம் வந்து அப்போ இது வந்து ஒரு நாமக்கே வாசத்துக்கு நானும் ஒரு கூட்டத்தை கூட்டினேன், நானும் வந்து ஏன் சரிவு நோக்கி அதிமுக போச்சு வாக்கு வங்கி அப்படின்னு நானும் ஆராய்வு பண்ணேன் அப்படின்றதுக்கு ஒரு கண் துடைப்பு. இதனுடைய நோக்கம் என்பது துதிபாடுதலில் தான் முடியுது. அவங்க பேசிட்டு அதுக்கப்புறம் அடுத்து வந்து எடப்பாடியார் திருப்பி வரணுன்றதுக்கு நாங்கள் தீர்மானம் நாங்கள் அப்படின்னு ஒரு கோஷம் போட்டுட்டு, பொய்யான கோஷம். 10 தேர்தலில் தோல்வி பண்ணி தான் விட்டுருக்கிறீங்க நீங்கள், 9 தேர்தலில் தோல்வி. அப்போ அடுத்து வர தேர்தலில் ஒன்று நீங்கள் எல்லாம் அப்படியே ஒன்றா இருந்து எப்படி ஓட்டு வாங்கி கொடுத்துருவீங்க ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? அப்போ நீங்கள் கொடுக்குற அந்த போலியான, அவருக்கும் புரிய மாட்டேங்குது சரி சில விஷயங்கள், நீங்களும் உண்மையாக இல்லை, கள நிலவரத்தை சொல்லலை. ஒரு 5000 ஓட்டு 10,000 ஓட்டு இப்போ வேஸ்ட்டாக போயுமே. திமுக எதிர்ப்பு ஓட்டு அவங்கக்கிட்ட இருக்குது, உங்கள் அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இல்லை, உங்கள் அளவுக்கு அவங்களுக்கு வாக்கு இல்லை, அது நிதர்சனம். அதனால தான் அவங்க ஒரு பொதுக்குழுவோ இல்லை ஒரு கூட்டமோ இல்லை ஒரு பாத யாத்திரவோ பெருசாக யாரும் பண்ணலை. அப்படி இருந்தும் கூட ஆனால் அந்த ஓட்டு உங்கள் ஓட்டு தானே, அது இப்போ பிரிஞ்சு இல்லை போது. ஒரு தலைமை என்பது இங்கே ஒரு 2 ஓட்டு கிடைக்குமா, அங்கே ஒரு 10 ஓட்டு கிடைக்குமா, அந்த ஊர் ஓட்டு நமக்கு கிடைக்குமா, இந்த ஊர் ஓட்டு கிடைக்குமா, இந்த சாதி ஓட்டு நமக்கு கிடைக்குமா, அந்த சாதி ஓட்டு கிடைக்குமா, இந்த மக்கள் நமக்கு வேலை இல்லாதவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்களா, மக்கள் ஓட்டு, இப்படி பெருசாக பார்க்கும். டிடி தினகரன் போனால் பரவாயில்ல போட்டோம்,
ஓபிஎஸ் போனால் பரவாயில்ல போட்டோம், வைத்திலிங்கம் போனால் பரவாயில்ல போட்டோம், சசிகலா அவர்கள் போனால் பரவாயில்ல போட்டோம். ஒரு காலத்தில் எல்லாம் ஒன்றா தானே இருந்தீங்க. அப்புறம் இப்போ இன்றைக்கி என்ன பிரச்சனை? அதனால் அதை டெஸ்ட் வைக்கலாம். ஃபஸ்ட்டு டு ஸ்டார்ட் வித் பிஜேபி யாரெல்லாம் எதிர்க்கிறீங்க, பிஜேபி எதிர்த்தா என் கூட வரலாம் அப்படின்னாவே இந்த பிரச்சனை போயிடும். இவருக்கும் நல்ல பேர் வந்துடும். இவங்கெல்லாம் பிஜேபி எதிர்க்க தயாராக இல்லை, அதனால் இவர் சேர்த்துக்க தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு பிஜேபி மேலே சொல்லிட்டு போயிடலாம். இவருக்கு இருக்கிற அந்த காழ்ப்புணர்ச்சி, அந்த பயம் கலந்த அந்த இது இருக்குது பாருங்க, அரசியல், அதெல்லாம் மறைத்து விட்டு கூட அப்படி கூட மடைமாற்றம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மடைமாற்றம் பண்ணுறது கூட இவங்க தயாராக இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நேரம் கூட்டணிக்கு சேர்த்துருக்கணும். நீங்கள் அங்கே சேர்ந்து ஒன்றும் பெருசாக பண்ணலை, நீங்கள் இங்கே வந்துருங்கன்ற மாதிரி. இல்லை ஒரு கூட்டணி வியூகங்கள், ஒரு சில கட்சிக்காரர்கள் இங்கே வந்து பார்க்கணும், இல்லை அந்த கட்சியில் இருக்கிறவங்க இவங்க சேர்க்கணும், அந்த மாதிரி எதனா பண்ணால் அதுவும் கிடையாது. அவங்க பாட்டுன்னு பாவம் மக்களை சந்திக்கிறதுக்கு போகிறாங்க சசிகலா அவர்கள். அவங்கள போயிட்டு போகக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் சமூகத்துக்கு? அவங்க சமூகத்துக்கு பண்ணுறதுன்னு சொல்லலையே. அவங்க வந்து கட்சியை மீட்டெடுப்பேன், அம்மையார் ஜெயலலிதா எப்படி அதிமுக வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறன்ற மாதிரி தான் அவங்களோட நிலைப்பாடு இருக்குது. நன்றி, பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.